ஆறுமுகம் கண்மணியோட கல்யாணத்தை நிப்பாட்டி தமிழ்ச்செல்வி ராஜாங்கத்தோட சம்மதத்தோட 2 பேரோட கல்யாணம் நடந்தா நல்லா இருக்கும்னு நீங்க நினைச்சீங்கன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். கல்யாண வேலைகள் எல்லாமே தடபுடலா நடந்துகிட்டு இருக்க இங்க மோகனாவோ கண்மணியை காணும் அப்படின்னு ரொம்பவுமே அவசரப்பட்டு தேடிக்கிட்டு இருக்க. கொஞ்ச நேரத்துல ஐயருமே பொண்ணு அழைச்சுக்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்ல இங்க மோகனா சுத்தமுத்தம் தேடியும் கண்மணி காணாம இனிமேலும் நாம காத்துக்கிட்டு இருக்க முடியாது, கண்டிப்பா அவர்கிட்ட சொல்லியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வந்த மோகனா நேரா ராஜாங்கத்துக்கிட்ட வந்து, என்னங்க கண்மணியை காணுங்க, இன்னும் வரவே இல்லை அப்படின்னு சொல்ல உடனே சன்னாசி இருந்துகிட்டு, என்ன மாதிரி சொல்றீங்க, அந்த ஆறுமுகம் பயலுக்கு ஃபோன் பண்ணி பாத்தீங்களா? இல்ல, இருங்க நான் ஃபோன் பண்ணி பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்க ஃபோன் பண்ண கண்மணியோட ஃபோனும் ஆறுமுகத்தோட ஃபோனும் ஸ்விட்ச் ஆஃப்ல இருக்க ரொம்ப பதட்டமாவே எல்லாருமே ஆக ஆரம்பிக்கிறாங்க. உடனே அங்க இருந்த ஈஸ்வரி இருந்துகிட்டு, மாமா என்ன மாமா, கண்மணியை நீங்களே அழைச்சுக்கிட்டு வந்திருக்கணும், எதுக்காக நீங்க ஆறுமுகத்து கூட அனுப்பி வச்சீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க உடனே சன்னாசி இருந்துகிட்டு, ஏ ஈஸ்வரி, என்ன அவ தான் ஆறுமுகத்து கூட போகணும்னு சொல்லிட்டு அவ பிடிவாதம் பண்ணா, சரின்னு சொல்லிட்டு நாங்களும் அனுப்பி வச்சோம். இப்போ என்ன, இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துருவா. ஆமா, எங்க வரப்போறா, இங்க பாருங்க மாப்பிள்ள காத்துக்கிட்டு இருக்காரு, எவ்வளவு நேரம் அவங்களும் காத்துக்கிட்டு இருப்பாங்க, வந்தவங்க ஒருத்தரா கிளம்ப ஆரம்பிச்சிருவாங்க. இப்போ என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி ஒரு பக்கம் கத்திக்கிட்டு இருக்க, இங்க சாவித்திரியோ, ஆமா பெரிய பொல்லாத மாப்பிள்ள, இந்த கல்யாணம் அப்படி நடந்துட்டாலும் இன்னும் கொஞ்ச நேரத்துல இந்த ஈஸ்வரியோட முகத்திரிய கிழிச்சு அந்த மாப்பிள்ளைய போலீஸ்ல புடிச்சு கொடுத்து அதுக்கப்புறம் நான் பாக்குற மாப்பிள்ள கண்மணிக்கு கல்யாணம் பண்ணி வைக்க போறேன். இதுதான் நடக்க போகுது. சும்மா என்ன நடக்க போகுது ஏது நடக்க போகுதுன்னு கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்கா அப்படின்னு சாவித்திரியோ இங்க சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் ஈஸ்வரிய தனியா கூட்டிட்டு போன சித்ரா, அம்மா என்னம்மா, என்னம்மா நடக்குது இங்க, ஆறுமுகத்து கூட கண்மணியை எதுக்காக அனுப்பி வைக்கணும், இப்போ பாரு கண்மணி வரவே இல்லை. அம்மா நீ கவனிச்சியா, அன்னைக்கே நாம கண்மணி ரூமுக்கு போகும்போது ஆறுமுகம் கண்மணியோட கையை பிடிச்சுக்கிட்டு நின்னுக்கிட்டு இருந்தத நாம பார்த்தோம். ஆனா கேட்டும்போது எது எது சொல்லி சமாளிச்சான். எனக்கு என்னமோ அந்த இடத்துல தாம்மா சந்தேகமா இருக்கு. நாம கார்ல கிளம்பும் போது நான் ஆறுமுகத்து கூட தான் வருவேன்னு சொல்லிட்டு பிடிவாதம் பண்ணான். ஒருவேளை அவங்க 2 பேரும் அப்படின்னு சொல்லிட்டு சித்ரா இழுக்க உடனே ஈஸ்வரி இருந்துகிட்டு, அடைச்சி வாய மூடு, எது எது பேசணும்னு உனக்கு கொஞ்சம் கூட விவசாயே இல்லை, உன் வாய் முகூர்த்த மாதிரி நடந்துற போது வாயை முடிக்கிட்டு அமைதியாரு. எப்படியாவது இவன் கூட அந்த கண்மணியை கல்யாணம் பண்ணி வச்சுட்டோன்னா அதுக்கப்புறம் சொத்துல கால்வாசி நாம வாங்கிக்கலாம். அதை விட்டுட்டு நல்ல காரியம் நடக்கும்போது பேசாம அமைதியாரு. ஒருவேளை கார்ல வரும்போது கூட தான் கார் டயர் பஞ்சர் ஆயிருக்கும், அதை பத்தி யோசிக்காம கண்டது பேசிக்கிட்டு இருக்க, வாயை மூடு சித்ரா, யார் காதலையாவது விழுந்ததுன்னா அதுக்கப்புறம் பெரிய பிரச்சனை ஆயிடும் அப்படின்னு ஈஸ்வரியும் சித்ராவும் இங்க பேசிக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் தமிழ்ச்செல்வியோ இங்க ஆறுமுகமோ கண்மணியோ கார்ல வேற ரூட்ல போறத பார்த்துட்டு ஒரு ஆட்டோவை பிடிச்சு தமிழ்ச்செல்வியோ அவங்கள ஃபாலோ பண்ணிக்கிட்டு போய்கிட்டு இருக்க. ஆறுமுகமும் கண்மணியும் எப்படியாவது நாம 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படிங்கிற உறுதியோட இங்க கோவிலுக்கும் வர கொஞ்ச நேரத்துல இங்க ஐயருமே மந்திரம் வாசிக்க ஆறுமுகம் கண்மணியோட கழுத்துல தாலியை கட்ட போக இங்க சந்தோஷமா தாலி கட்டுற நேரத்துல தமிழ்ச்செல்வியோ அங்க இருந்து, ஆறுமுகம் அண்ணே, கண்மணி என்ன காரியம் பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு கத்த ஆரம்பிக்க சத்தம் கேட்டு இங்க தாலியை கட்டுறதையும் நிப்பாட்டிடுறாரு ஆறுமுகம். என்னங்க, எதுக்காக இப்போ நீங்க தாலியை கட்டுறதை நிறுத்துனீங்க, என் கழுத்துல முதல்ல தாலியை கட்டுங்க, அன்னிக்கிட்ட அப்புறமா பேசிக்கலாம். இல்ல இல்ல கண்மணி, இரு, தமிழ்ச்செல்வி கிட்ட என்ன எதுன்னு கேட்போம், சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆறுமுகம் பேச உடனே தமிழ்ச்செல்வி இருந்துகிட்டு, கண்மணி என்ன காரியம் பண்ணிக்கிட்டு இருக்க, அங்க உனக்கு மண்டபத்துல கல்யாண வேலைகள் நடந்துகிட்டு இருக்கு, நீ என்னமோ இங்க வந்து இவர் கூட கல்யாணத்தை பண்ணிக்கிட்டு இருக்க, என்ன கண்மணி இதெல்லாம், நீ இப்படி எல்லாம் பண்ணுவேன்னு நான் கொஞ்சம் கூட நினைச்சே பார்க்கல. ஆறுமுக அண்ணே, என்னண்ணே நீங்களும் இப்படி பண்றீங்க, சே, ஏன் இப்படி 2 பேரும் இருக்கீங்க, அங்க ராஜாங்க மாமாவோட மானத்தையே கப்பல் ஏத்துற அளவுக்கு பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்க தமிழ்ச்செல்வியோ வாய்க்கு வந்தபடி பயங்கரமாவே கத்திக்கிட்டு இருக்க. உடனே கண்மணி இருந்துகிட்டு, போதும் நிறுத்துங்க அண்ணி, நானும் எவ்வளவோ உங்ககிட்ட எடுத்து சொல்லிட்டேன், ஆனாலும் நீங்க இந்த கல்யாணத்தை நிறுத்தி எனக்கு ஆறுமுகத்தை கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு யாருமே நீங்க எதுவும் முடிவு எடுக்கவே இல்லை. அப்படி இருக்கும்போது என்னுடைய வாழ்க்கையை பத்தி நீங்க யாரும் யோசிக்காம இருந்தா நான் என்னோட வாழ்க்கையை பத்தி நான் தான் யோசிக்க முடியும். அதனாலதான் இந்த முடிவு எடுத்திருக்கேன். ஆறுமுகத்தை தயவு செஞ்சு என் கழுத்துல தாலியை கட்ட விடுங்க நீ, முதல்ல நீங்க இங்க இருந்து போங்க அப்படின்னு கண்மணி சொல்ல, ஐயோ கண்மணி, உன் வாழ்க்கையை பத்தி யோசிக்காம நான் இல்லவே இல்லை. நேத்து நைட்டு கூட நீ பேசும்போது நான் என்ன சொன்னேன், இந்த கல்யாணத்தை நிப்பாட்டுறதுக்கு நான் ஏதோ ஒரு வகையில உனக்கு உதவி பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்ச்செல்வி கண்மணிக்கு எவ்வளவுதான் எடுத்து சொன்னாலும் இங்க கண்மணியும் ஒத்து வராம,
ஆறுமுகம், அண்ணி இருக்காங்க, பரவாயில்ல, நீங்க என் கழுத்துல தாலியை கட்டுங்க, இந்தாங்க புடிங்க தாலிய அப்படின்னு கண்மணி எவ்வளவு சொன்னாலும் இன்னொரு பக்கம் இங்க ஆறுமுகமோ, கண்மணி, தமிழ்ச்செல்வி சொல்றது எனக்கு என்னமோ சரின்னு படுது, நாம அவசரப்படுறோமோன்னு தோணுது. அதான் அவங்களே சொல்றாங்களே, இந்த கல்யாணத்தை நிப்பாட்டி உங்க 2 பேருக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிறோம்னு. அப்படி இருக்கும்போது அவங்களோட பேச்சு நாம இந்த ஒரு தடவை கேட்போம். ஐயோ ஆறுமுகம், உனக்கு தெரியாத ஆறுமுகம், வேண்டாம், நாம இந்த கல்யாணத்தை பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறமா அப்பா முன்னாடி போய் நிப்போம். என்ன, கத்துவாங்க, அடிப்பாங்க, சண்டை போடுவாங்க, எல்லாம் கொஞ்ச நாள் தான், எல்லாமே சரியாயிடும். நாம மட்டும் இப்படியே போனோன்னா விஷயம் தெரிஞ்சதுன்னா 2 பேரையும் பிரிச்சிருவாங்க, உங்களையும் அடிச்சு விட்டு விட்டு துரத்தி விட்டுருவாங்க. இதெல்லாம் நமக்கு வேண்டாம் அப்படின்னு கண்மணி சொல்ல, இல்லை கண்மணி, எனக்கு என்னமோ தமிழ்ச்செல்வி மேல நம்பிக்கை இருக்கு, நாம போகலாம், நீயும் என்னை நம்பினா கண்டிப்பா வா, வா கண்மணி அப்படின்னு தமிழ்ச்செல்வியும் ஆறுமுகமும் மாத்தி மாத்தி கூப்பிட, இங்க கண்மணியும் அரை மனசோட கிளம்பி நேரா இங்க மண்டபத்துக்கு போறாங்க. இன்னொரு பக்கம் பொண்ணை காணும்னு சொல்லிட்டு சேது, ராஜாங்கம், மோகனா, சன்னாசின்னு எல்லாருமே ஒரு பக்கம் தேடிக்கிட்டு இருக்க, இங்க பொண்ணு காணுன்ற விஷயம் மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களுக்கு தெரிஞ்சு, என்னைய பொண்ணை வளர்த்து வச்சிருக்கீங்க, ஏதோ போன போகுது ஊனமுத்தா பொண்ணா இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு நாங்க என் பையனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு வந்தா, நீங்க என்னமோ பொண்ணு ஓடி போனதுக்கு அப்புறம் இந்த கல்யாணம் நடக்கும்னு சொல்லி உட்கார வச்சுட்டு இருக்கீங்க. டேய் எழுந்துருடா, நாம முதல்ல இங்க இருந்து கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்க மாப்பிள்ளையோட அப்பா ஓவராவே சீன் போட்டுக்கிட்டு இருக்க, உடனே ஈஸ்வரி இருந்துகிட்டு, ஐயோ மாமா, கொஞ்ச நேரம் இருங்க, தயவு செஞ்சு கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, கண்டிப்பா கண்மணி இங்கதான் எங்கேயாவது கார் பஞ்சர் ஆயிருக்கும், வந்துடுவா, நீங்க கவலைப்படாதீங்க, நான் சொல்றேன்ல, இந்த ஈஸ்வரி நீங்க நம்ப மாட்டீங்களா? இங்க பாரு ஈஸ்வரி, உன் பேச்சு கேட்டுக்கிட்டு தான் இப்போ நான் இங்க இருக்கேன், இன்னும் கொஞ்ச நேரத்துல கல்யாண பொண்ணு இங்க வரலனா அதுக்கப்புறம் இங்க நடக்கிறதே வேற அப்படின்னு மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களோ இங்க சத்தம் போட்டுக்கிட்டு இருக்க, இன்னொரு பக்கம் இங்க சேது இருந்துகிட்டு, ஒருவேளை இந்த தமிழ்ச்செல்வி கல்யாணத்தை நிப்பாட்டுறதுக்காக கண்மணியை எங்கேயாவது கூட்டிட்டு போயிருப்பாளா? இல்லையே, என்னமோ தப்பா நடக்குதே அப்படின்னு சேதுவோ இங்க ஒரு பக்கம் யோசிச்சுக்கிட்டு இருக்க, இன்னொரு பக்கம் தமிழ்ச்செல்வி ஆறுமுகத்தையும் கண்மணியும் அழைச்சுக்கிட்டு மண்டபத்துக்குள்ள வராங்க. உள்ள வந்தவங்கள பார்த்ததும் இங்க ராஜாங்க இருந்துகிட்டு, அம்மாடி கண்மணி, என்னம்மா இவ்வளவு நேரமா, சீக்கிரமா வா, மாப்பிள்ளை எவ்வளவு நேரம் மணமேடையில உட்காந்து காத்துக்கிட்டு இருக்காரு, வாமா வந்து உக்காரு, மோகனா போ, கண்மணியை கூட்டிட்டு வந்து மணமேடையில உட்கார சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு இங்க ராஜாங்க சொல்லிக்கிட்டு இருக்க. ஆனாலும் கண்மணியோ இங்க ஆறுமுகத்தோட கைய இறுக்கமா பிடிச்சுக்கிட்டு இருக்கிறத அப்பத்தாவோ பாத்துடுறாங்க. அடியே பைத்தியக்காரி, என்னடி பண்ணிக்கிட்டு இருக்க, மாப்பிள்ள அங்க காத்துக்கிட்டு இருக்காரு, நீ என்னமோ ஆறுமுகத்தோட கைய பிடிச்சி நின்னுக்கிட்டு இருக்க, இங்க என்ன நடக்குது, ஏயா ராசாங்கோ, என்னையா இது அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தா ஒரு பக்கம் புலம்பிக்கிட்டு இருக்க. உடனே இங்க சன்னாசி இருந்துகிட்டு, அம்மாடி கண்மணி, வாமா, சீக்கிரமா வந்து மேடையில உக்காரு, ஏண்டா ஆறுமுகம், உனக்கு பெட்ரோல் போடுறதுக்கு இவ்வளவு நேரமா அப்படின்னு ஆளாளுக்கு மாறி மாறி கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்க. இங்க தமிழ்ச்செல்வி இருந்துகிட்டு, கண்மணி, அவ ஆறுமுகத்தை கல்யாணம் பண்ணிக்க விருப்பப்படுறா, இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்லையா அப்படின்னு சொல்ல, அங்க இருந்த எல்லாருக்கும் அதிர்ச்சியாக. ஆனாலும் சேது இருந்துகிட்டு, எனக்கு தெரியும் நீ தான் இந்த காரியத்தை பண்ணியிருப்பன்னு நல்லாவே தெரியும், என்ன நல்ல பொண்ணு மனசுல ஆறுமுகம் நல்லவன் நல்லவன் சொல்லி ஏத்தி விட்டியா, எங்க வீட்டு பொண்ணு எவ்வளவு தங்கமான பொண்ணு தெரியுமா, என்னடி என்ன பண்ணிக்கிட்டு இருக்க, இந்த கல்யாணத்தை நிப்பாட்டுறதுக்காக தானே நீ தமிழ்ச்செல்விய இங்க இருந்து கூட்டிக்கிட்டு போன, சொல்லு என்ன அப்படின்னு சொல்லிட்டு சேது ஒரு பக்கம் பேச, உடனே அங்க கண்மணி இருந்துகிட்டு, யாரும் அண்ணா, யாருமே தயவு செஞ்சு அண்ணிய ஒரு வார்த்தை கூட பேசாதீங்க, எல்லாமே என் மேலதான் தப்பு, ஆறுமுகத்தை எனக்கு பிடிச்சிருக்கு, எனக்கு கல்யாணம்னு ஒன்று நடந்துச்சுன்னா அது இவர் கூட தான் அப்படின்னு சொல்ல அங்க இருந்த எல்லாருக்குமே அதிர்ச்சி ஆகுது. உடனே ஈஸ்வரி இருந்துக்கிட்டு, என்ன கண்மணி, என்ன பேசுற, மாப்பிள்ளை இங்க காத்துக்கிட்டு இருக்காரு, நீ என்னமோ ஆறுமுகத்தை தான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு சொல்லிக்கிட்டு இருக்க, அவங்கிட்ட என்ன இருக்கு, வசதி இருக்கா, பணம் இருக்கா, வாய்ப்பு இருக்கா, ஒன்றும் கிடையாது, ஒரு மண்ணும் கிடையாது, அவன் கையை பிடிச்சி நின்றுக்கிட்டு இருக்க, அங்க பாரு மணமேடையில உக்காந்துக்கிட்டு இருக்கவன் உன்னை ராணி மாதிரி பார்த்துப்பான், போய் மேடையில உட்காரு அப்படின்னு ஈஸ்வரி சொல்லிக்கிட்டு இருக்க. உடனே இங்க கண்மணி இருந்துக்கிட்டு, ஆறுமுகம், வாயை திறந்து சொல்லு, நாங்க 2 பேரும் கோவில்ல கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு போனோம், போற வழியில தமிழ்ச்செல்வி அண்ணி தான் வந்து தடுத்தாங்கன்னு சொல்லு, சொல்லி புரிய வை, நீ மட்டும் எதுக்காக இப்படி அமைதியா இருக்க, அதான் எல்லாருக்கும் விஷயம் தெரிஞ்சிடுச்சுல, இனிமேலாவது எல்லாத்துக்கும் சொல்லி புரிய வை, சொல்லு ஆறுமுகம் அப்படின்னு சொல்லிட்டு கண்மணி சொல்ல, இங்க ஆறுமுகமோ, கண்மணி, நான் எப்படி எல்லார் முன்னாடியும், என்ன ஆறுமுகம், என்ன பேசிக்கிட்டு இருக்க, நான் தான் சொல்லிட்டல, வாழ்ந்தா உன் கூட தான் வாழுவேன்னு,
சீக்கிரமா சொல்லு அப்படின்னு கண்மணி ஒரு பக்கம் பேச, இங்க ஆறுமுகமும், ஆமா ஐயா, எனக்கு கண்மணியை பிடிச்சிருக்கு, கண்மணிக்கு என்ன பிடிச்சிருக்கு, கண்மணி சொல்றது உண்மைதான். நாங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு கோவிலுக்கு போற நேரத்துல தான் தமிழ்ச்செல்வி அம்மா வந்து பார்த்துட்டாங்க. அவங்க தான் எங்க 2 பேரோட கல்யாணத்தையும் நிப்பாட்டி இங்க கூட்டிட்டு வந்திருக்காங்க அப்படின்னு ஆறுமுகம் சொல்ல, உடனே சேதுவுக்கு கோவம் வந்து, உனக்கு எம்புட்டு தைரியம் இருந்தா எங்க வீட்டு பொண்ணு கேக்குதா உனக்கு, ராஸ்கல், குடிகாரா அப்படின்னு சொல்லிட்டு சேதுவோ ஆறுமுகத்தை போட்டு பயங்கரமாவே அடி வெளுத்து வாங்குறாரு. உடனே தமிழ்ச்செல்வியோ, இங்க பாருங்க, ஆறுமுகத்தை அடிக்கிறதுக்கு உங்களுக்கு யாருக்குமே உரிமை கிடையாது. எதுக்காக இப்ப அடிக்கிறீங்க? அவங்க 2 பேரும் காதலிக்கிறாங்க. கண்மணிக்கு ஆறுமுகத்தை தான் பிடிச்சிருக்கு. அப்போ நீங்க கண்மணியை தானே நீங்க அடிக்கணும். எதுக்காக பாவம் ஆறுமுகத்தையும் அடிக்கிறீங்க? முதல்ல எல்லாரும் ஒண்ணு புரிஞ்சுக்கோங்க, இந்த கல்யாணம் நடக்கவே நடக்காது. ஏன்னா இந்த மாப்பிள்ளை ஒரு கேடு கெட்டவன் அப்படின்னு தமிழ்ச்செல்வி சொல்லிக்கிட்டு இருக்க, உடனே ஈஸ்வரி இருந்துகிட்டு, ஐயோ ஐயோ ஐயோ, என்ன தமிழு இப்படி மாப்பிள்ளை மேல அபாண்டமா பொய் சொல்லிக்கிட்டு இருக்க? மாப்பிள்ளை எப்படி தங்கமானவர் தெரியுமா? ஏன் இப்படி பண்ற? என்ன, ஆறுமுகத்துக்கும் கண்மணிக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கணுன்றதுக்காக நீ மாப்பிள்ளை மேல பழிய போட்டு பேசுறியா தமிழ்ச்செல்வி? வேண்டாம் தமிழு, இவரு என்னோட மாமா, கண்டிப்பா இவரோட பையன் நல்லவராதான் இருப்பாரு அப்படின்னு ஈஸ்வரி மாப்பிள்ளை வீட்டு பக்கம் சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்க, உடனே அங்க இருந்த சாவித்திரி இதுதான் சாக்குன்னு உள்ள புகுந்து, என்ன சொன்னீங்க? என்னமோ இவன் நல்லவனா? கண்டிப்பா இல்லவே இல்ல. அண்ணா, இன்னும் கொஞ்ச நேரத்துல உண்மை தெரியும். என்ன என்ன சாவித்திரி, நீயும் என்ன பேசுற? ஆமாண்ணா, இந்த மாப்பிள்ளை ஒரு கேடு கெட்டவன் தான். தமிழ்ச்செல்வி சொன்னதுல தப்பே கிடையாது. ஏன்னா கருப்பு ரொம்ப நேரமா காணும் காணும்னு சொல்லி எல்லாரும் தேடிக்கிட்டு இருந்தீங்களே, பொண்ணு தாமரையும் கருப்பும் சேர்ந்து போய் தான் இந்த நந்தகுமார் மாப்பிள்ளை கேடுகட்ட முகத்திரிய கிழிக்கிறதுக்காக அங்க போய் ஆராய்ச்சி பண்ணிருக்காங்க. அவனோட ஹோட்டல்ல பல பொண்ணுங்களை தப்பா நடத்தி கேமரா எடுத்து கடைசியில அதுங்களையே மிரட்டி இவன் என்னென்னமோ பண்ணிருக்கான், ராஸ்கல் அப்படின்னு சாவித்ரி இங்க எல்லாத்தையும் சொல்ல, உடனே அங்க ஈஸ்வரி இருந்துகிட்டு, அத்தாச்சி இந்த மாதிரி எல்லாம் பேசாதீங்க. என்ன, நீங்க பார்த்த மாப்பிள்ளைய கண்மணிக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணுங்கிறதுக்காக இங்க வந்து மாப்பிள்ளை மேல சந்தேகப்பட்டு பொய் சொல்லிக்கிட்டு இருக்கீங்களா? அதெல்லாம் கிடையாது மாமா. சாவித்திரி சொல்றது பொய். தேவையில்லாம மாப்பிள்ளை மேல பழிய போட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு ஆளாளுக்கு ஒரு பக்கம் பேசிக்கிட்டு இருக்க, இன்னொரு பக்கம் தமிழ்ச்செல்வி இருந்துகிட்டு, ஐயோ எல்லாம் நிறுத்துங்க, கொஞ்ச நேரம், இன்னும் ஒரு 2 நிமிஷத்துல கண்டிப்பா கருப்பண்ண வந்து எல்லாத்தையும் சொல்லுவாரு, போலீஸோட வந்துகிட்டு இருக்காரு அப்படின்னு தமிழ்ச்செல்வி எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்க, உடனே அங்க போலீஸோ ஆதாரத்தோட கருப்பு தாமரன்னு மண்டபத்துக்கு உள்ள வராங்க. சன்னாசி இருந்துகிட்டு, அண்ணா போலீஸ், அதோ கருப்பு தாமரை எல்லாரும் வராங்க. ஆமா, போலீஸ் எதுக்காக? எவனும் ரவுடி மாதிரி இருக்கான், அவனை பிடிச்சிக்கிட்டு வரணும் அப்படின்னு பாத்துக்கிட்டு இருக்க, இன்னொரு பக்கம் மாப்பிள்ளை நந்தகுமாருக்கோ என்ன பண்றது ஏது பண்றதுன்னு தெரியாம தப்பிக்க போக, அந்த நேரம் இங்க தமிழ்ச்செல்வி இருந்துகிட்டு, ஆமா நீ எங்க தப்பிக்க போற? இதோ இன்னும் கொஞ்ச நேரத்துல நீ யாரு என்னன்னு எல்லாத்தையும் புட்டு புட்டு வைப்பாங்க, வேடிக்கை பார்த்துக்கிட்டு. அது மட்டும் இல்ல, கொஞ்ச நேரத்துல உன போலீஸும் புடிச்சுக்கிட்டு போவாங்க, பேசாம அமைதியா நில்லு அப்படின்னு மாப்பிள்ளைய பிடிச்சி தமிழ்ச்செல்வி நிப்பாட்டிக்கிட்டு இருக்க, அங்க வந்த கருப்பு கிட்ட இங்க ராஜாங்க இருந்துகிட்டு, என்ன கருப்பு, எங்க போன? இப்போ போலீஸ் கூட வந்திருக்க? ஆமா, இவங்கெல்லாம் யாரு அப்படின்னு ராஜாங்க கேட்க, உடனே இங்க கருப்பு இருந்துகிட்டு, மாமா எல்லாத்தையும் சொல்ற மாமா. இதோ இருக்கானே இந்த மாப்பிள்ளை நந்தகுமார், இவன் ஒரு கேடு கெட்டவன், இவன் ஒரு பொம்பளை பொறுக்கி. இவனோட ஹோட்டல்ல வர பொண்ணுங்களை எல்லாம் தப்பா வீடியோ எடுத்து அந்த பொண்ணுங்களையே ஒரு 10 நாள் கழிச்சு தப்பா கூப்பிட்டு அந்த பொண்ணுங்களுடைய வாழ்க்கையை சீரழிக்கிற நான் இவனை போய் நம்ம கண்மணிக்கு யார் மாப்பிள்ளையை பார்த்து வச்சது அப்படின்னு கருப்பு சொல்லிக்கிட்டு இருக்க, உடனே அங்க இருந்த இன்ஸ்பெக்டருமே, ஆமா சார், எங்களுக்கு இந்த விஷயம் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் தெரியும். அது மட்டும் இல்ல, உங்க பொண்ணுக்கு இவன் கூட தான் கல்யாணம் நடக்க போறதாவும் கருப்பு சொன்னாரு. உடனே தாமரை இருந்துகிட்டு, ஆமா மாமா, இவன் இந்த மாப்பிள்ளை ஒரு கேடு கெட்டவன், இவனை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் நானுமே அந்த ஹோட்டலுக்கு போனேன். கடைசியில பார்த்தா என்னையே இவனுங்க தப்பா வீடியோ எடுக்க பார்த்தானுங்க, ராஸ்கல்ங்க. முதல்ல இவனை இந்த மண்டபத்தை விட்டு துரத்துங்க மாமா அப்படின்னு தாமரை சொல்லிக்கிட்டு இருக்க, அங்க இருந்த தமிழ்ச்செல்வியோ, இப்பவாவது உங்க எல்லாருக்கும் விஷயம் தெரிஞ்சதுல, இப்பேற்பட்ட ஒரு கேவலமானவனுக்கு கல்யாணம் பண்ணி கண்மணியை கொடுக்கறத விட தயவு செஞ்சு ஆறுமுகான டிரைவராகவே இருந்தாலும் அவர் நல்லவர், கண்மணி விருப்பப்பட்ட மாதிரி ஆறுமுகத்துக்கே கல்யாணம் பண்ணி வச்சிருங்க அப்படின்னு இங்க தமிழ்ச்செல்வியுமே சொல்லிக்கிட்டு இருக்காங்க.